ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அபி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அணுக்கிட்ட உண்மையை வரவழைக்கணும். இருக்கானா இல்லையா குட்டி பாஸ் அக்கா மனசில் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கா வாக்கா கோயிலுக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி முருகன் சிலைக்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஆகாஷை பற்றி அணு அப்பப்போ பேசுனதை நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. வீடே கவலையில் இருக்குது. ஆனால் அபி மட்டும் ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை கூட்டிகிட்டு போய் சாமி முன்னாடி நிற்கிறாங்க. அக்கா நான் இப்போ ஒரு உண்மை கேட்பேன், என் தலையில் அடித்து நீ சத்தியம் பண்ணணும் அப்படின்னோடனே என்னடி அபி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, குட்டி பாசு உன் மனசில் இருக்காரா இல்லையா அதை மட்டும் சொல்லு, என் தலை மேலே அடித்து சொல்லு அப்படிங்கிறாங்க. அவர் என் மனசில் இல்லைன்னா எத்தனை வாட்டி உன்ட்ட சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அனு அப்படி குட்டி பாசு இல்லைன்னா என் மேலே தலையில் சத்தியம் பண்ணு, அடித்து சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம்லாம் பண்ணக்கூடாதுடி. ஏக்கா உண்மை சத்தியம் நிலைக்கும்க்கா, ஒன்றுமே ஆகாது. பொய்யா சத்தியம் பண்ணாதான் நம்மளை பாதிக்கும். நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாங்க. நான் பயத்துக்கு சொல்லலடி, ஓ மேலே நான் சத்தியம் பண்ணுவேனா, வேணும்னா நான் ஏன் மேலே சத்தியம் பண்ணவா, இந்த வேலையே வேணாம். நீ கண்டிப்பாக என் மேலே சத்தியம் பண்ணி குட்டி பாஸ் மேலே என் மனசில் எந்த அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. ஆனால் அணு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு சத்தியம் பண்ணுறது பிடிக்காது, என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. அணு அபிக்கு புரிஞ்சு போயிடுது. அப்போ ராகவ் சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆகாஷ் இவங்க மனசில் வச்சுக்கிட்டு தான் இருக்கா, நமக்காக நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தனியாக பேசுகிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மைதான், அக்கா என் மேலே சத்தியம் பண்ணி உண்மையை சொல்ல மாட்டேன்ட்டா, பொய் சத்தியம் பண்ணக்கூடாதுன்ட்டு போயிட்டாளா அப்படிங்கிறது என்னென்னமோ சொல்லி உளம்புறாங்க. என்ன பண்ணுறது புரியலையே அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நீ ஏன் தவிக்கிற, அவள் மனசில் இருக்க லவ் நீ புரிஞ்சுக்கிட்ட, இப்போ என்ன பண்ணணும், அவளை வெளிக்கொண்டு வரைக்கணும். என்ன பண்ணலாம், இப்போ வாங்க ஒரு ஐடியா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏணி மரத்தை வைக்கிறாங்க, பூவெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. இது மேலேருந்து அப்படியே நின்று கீழே விழுகிற மாதிரி அப்படியே ஒரு ஆக்ஷன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்ல இல்லையே. அப்படியே என்ன பண்ணுறாங்க, அபி தவறி விழுந்துடுறாங்க. அப்படியே ராகவ் கையால் தாங்கி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்க்குறாங்க. என்ன நான் காதல்னு பாட்டு ஓடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி தெரியாமல் விழுந்துட்டேன், சாரி நானும் தாங்கி பிடிச்சிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு மெத்தமாக பேசுகிறாங்க. அப்புறம் என்ன ஐடியா பண்ணலாம் அப்படிங்கல, ஆகாஷ்க்கு முடியலைன்னு சொல்லி இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போயிட்டாருன்னு அணுக்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி ஆகாஷும் வேகமாக அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. அபி போய் இந்த மாதிரி குட்டி பாசு தவறான முடிவுக்கு போயிட்டாங்க அப்படின்னோடனே அணு என்ன பண்ணுறாங்க, பதறி அடித்து ஓடி வராங்க அந்த இடத்துக்கு. அங்கே போய் மயங்கி கிடக்கிற ஆகாஷை தூக்கி வச்சுட்டு அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை விரும்பினது உண்மைதான், விரும்பலைன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ ஆகாஷ்ன்னு சொல்கிறாங்க. அப்படியே டவார்னு கண்ணை முழிக்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ராகவ், அபி, தாத்தா, பாட்டி எல்லாரும் சபாஸ்மா சூப்பர், ஏமா உன் மனசுக்குள்ள இவ்வளோ காதலை வச்சுட்டு உம்படி மறைச்ச அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க. அனு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.